இதுதான் என்னோட டிஃபன் பாக்ஸ். நான் காலேஜ் படிக்கிறப்போ வந்து ஃபஸ்ட் இயர் பெருசாக தெரில. ஆனால் செகண்ட் இயரில் என்ன பண்ண ஆரம்பித்தேன், இதில் எடுத்துகிட்டு போகிற எல்லா சாப்பாடையும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருவேன். காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அதோட வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன். இதே மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. தேர்ட் இயர் வந்தப்போ என்ன ஆச்சு, ஒரு லெவலுக்கு மேலே வந்து முடியலை. சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னா மயக்கம் போகிற அளவுக்கு போயிடுச்சு. டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு அவர் 5 வேலையாக சாப்பிடணும், இதை தாண்டி வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடணும். ஸோ மோஸ்ட்லி வந்து பசிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து போயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்த மாதிரி தான், உங்களுக்கு வந்து ஹெல்த்துன்றது வந்து இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஒரு கரன்சி மாதிரி. நீங்கள் அதை வந்து எந்த அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செலவு பண்ணலாம். ஆனால் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரி தான் வந்து சாப்பிடாம தான் மயக்கப்படுற அளவுக்கு போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடாம தான் நீயும் இப்படி தான் ஆவ அப்படின்றத சொல்லி புரிய வைங்க.